வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கும் ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக அளவு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டும் சேர்த்தே ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் இதில். நெக்ஸ்ட்டு உப்பு, இது எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம காளானை இதில் தான் கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த கோட்டிங்குரியது தான் இது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளியராக கிண்டிக்கோங்க. இது ரொம்ப பஜ்ஜி பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப ரன்னிங்காக இருக்கக்கூடாது. எடுத்து நம்ம போடுற ஸ்டேஜில் இருக்கணும். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது காளான்லேயும் நிறையா தண்ணி விழும். ஸோ அதனால் இதுவும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்புறம் ரொம்ப காளானில் கோட்டிங்கே இருக்காது, ஒட்டாது. ஸோ அதுக்காண்டி இதை கொஞ்சம் நீங்கள் கெட்டியாகவே பிணைஞ்சிக்கோங்க. இந்த இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஆயில் சுட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஒவ்வொரு பீஸாக கோட் பண்ணி நீங்கள் காளான் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்தால் போதும். ரொம்ப முருக எடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம அடுத்து இதை பிளெண்ட் தான் பண்ணுவோம் சாஸஸோட. ஸோ நமக்கு ஓரளவுக்கு கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஏன்னா காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு இது ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொரித்து எடுத்துருங்க. ஃபுல்லாத்தையும் இந்த ஓரளவுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த பபுள்ஸும் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி இது சாஸஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா இது மட்டும்தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகா நேராக கீறியிருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், 2ஆக கட் பண்ணி ஒவ்வொன்றா உரிச்சிங்கன்னா வந்துடும். இது கூட கொஞ்சமாக குடமிளகா ஆட் பண்ணுறேன். பச்சை கலர் குடமிளகா, க்ரீன் கலரில் இருக்கும்ல அந்த குடமிளகா ஆட் பண்ணுறேன். ஸோ இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கையிலே 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் சோய் சாஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட இதுக்கு இதில் நீங்கள் தனி சில்லி சாஸ் தனியாக இருந்தாலும் நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் தனியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லாததுனால நான் 1 ஸ்பூன் தனி மிளகா அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சாஸஸ்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு. நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸு, அது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணுறதில்ல ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவு போடுங்க. இந்த சாஸஸ் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப உரப்பு காரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, புளிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சோய் சாஸும் புளிக்கும், தக்காளி சாஸும் இன்னும் கொஞ்சம் புளிக்க தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் ஓரளவுக்கு நமக்கு ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானையும் இதில் நம்ம உள்ளே போட்டுட்டு நல்லா எல்லா பீசஸ்லேயும் நம்மளுக்கு சாஸ் நல்லா படுற மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கம்மியானதுலேயே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப குக் ஆகணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. லைட்டாக அந்த சாஸஸில் அது இதானாலே போதும். நல்லா பெரட்னாப்பில் எடுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தீங்கனாலே போதும். நல்லா கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் இந்த ஃப்ளேம்லேயே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இன்னொரு கிளறிடுங்க. அவ்வளோதான். நம்ம சூப்பர் ஈஸி காளான் மஞ்சூரியன் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாருமே மஞ்சூரியன்னா அப்படி இப்படின்லாம் நினைப்போம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.